தியாகு உள்ள இருக்கான். பெருசங்க 2 கோயிலுக்கு போயிடுச்சுங்க. நம்ம புருஷன் வெளியே போயிடுச்சு. வரத்துக்கு எப்படி லேட் ஆகும்? இதுதான் சரியான டைம். நம்ம மாமா கிட்ட மாமா கொடுத்த ஐடியாவை செஞ்சிட வேண்டியதா? ஐயோ ஐயோ அம்மா, கிரிகிரின்னு வருது எனக்கு. வீட்டில் யாரும் இல்லைங்களா? ஐயோ, வீட்டில் வேலை ஒருத்தருமே இல்லையே. தலையெல்லாம் சுத்துதே. ஐயோ, யாராச்சும் வாங்கல. தலை சுத்துது. உனக்கு என்னமாச்சு? ஐயோ மாமா, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தரீங்களா? தலையெல்லாம் சுத்துது மாமா. வீட்டில் ஒருத்தரும் இல்லையா? அப்பா அம்மா கோயிலுக்கு போய் நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ மாமா, பேசிட்டு நேரம் இல்ல. ஐயோ, இந்த டைம் பார்த்து நம்ம புருஷன் வேற காணுமே. கார்த்தி, வந்து தொலைடா. நாம நடிக்க வேற ஆரம்பிச்சிட்டோம். இவன் எப்ப வந்து தொலைவன் தெரியலையே. ஐயோ, தலை சுத்துதே. மாமா சீக்கிரம் வாங்க மாமா. ஏண்டா வீட்டில் யாரும் இல்லை, தம்பி கொண்டாட்டின்னு கூட பார்க்காம இப்படி? சே, நீ எல்லாம் ஒரு ஆளு. கார்த்தி, நீ தப்பா புரிஞ்சுட்டா. நான் எந்த தப்புமே பண்ணல. கண்மணி தான் என்ன நண்புடா. டேய் நிறுத்தடா. இதைத்தானே என் கண்ணாலேயே அவன் பார்த்துட்டுனே. என்ன இதுக்கு மேலே என்னடா நீ எனக்கு விளக்கம் கொடுக்கறது? டேய் போட வெளியே. என்னடா அதெல்லாம்? என்னடா? டேய் கார்த்தி, அவனை என்ன பண்ண? அது உங்க பிள்ளைகிட்டயே கேளுங்க என்ன பண்ணானு. அப்பா, நான் எந்த தப்புமே பண்ணலப்பா. நீங்க மட்டும் என்ன தப்பா நினைச்சிடாதீங்கப்பா. டேய் கார்த்தி, என்ன நடந்தது நீயாவது சொல்லி சொல்லடா. டேய் பாருடா, அவனை எப்படி கூடி குறுகி போய் நிக்கிறான்னு பாருடா. ஆமா, தம்பி கொண்டாடிக்கிட்டே தப்பா நடந்தா கூனி குருவி நிக்காம வேற எப்படி நிப்பா? டேய் போட வெளியே, அவன் கண்ணு முன்னாடி. அம்மா, இவங்க பொய் சொல்றாங்கம்மா. நீங்க நம்பிடாதீங்கம்மா. அம்மா, நான் தப்பு பண்ணலம்மா. அப்பா அப்பா, என் மேல என்ன பண்ணி போடுறாங்கம்மா. என்ன நம்புங்கம்மா. டேய் உன்னோட விளக்கமெல்லாம் இங்க தேவையில்லடா. போட வெளியே. டேய் டேய் கார்த்தி, பொறுமையா இருடா. அவசரப்படாத. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துட்டானா. நம்ம குடும்பமானம் வெளியில் இருந்தா நமக்கு தானே அவமானம். அவனே சொல்ற அப்புறம் என்ன உனக்கு அவசரம்? அதுக்காக அவனை மன்னிக்க சொல்றீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. டேய் போடா, நின்னுட்டா இருக்காது. போட வெளியே. இங்க பாரு, அவனுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னா நாங்களும் இங்கே இருக்க மாட்டோம்ப்பா. நாங்களும் வெளி கிளம்பிக்கிறோம். நாங்கள் வீட்டை விட்டு போகிறோம்ப்பா. அது எனக்கு தேவையில்லைம்மா. எனக்கு என் பொண்டாட்டியோட மானம் தான் முக்கியம். அவனுக்காக நீங்க போறதுன்னா நான் தடுக்காட்ட மாட்டேன். வாடி போன. அம்மா, அப்பா, நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. கண்மணி வேணுனே என் மேல பழி போடுறம்மா. அப்பா, என்ன நம்புங்கப்பா. நாங்க நம்புறோம்டா உன்னை. டேய் தியாகு, நீ
எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டேங்கிறா. உன்னை நான் நம்புறேன்டா. நீ என் பையனா, நீ என் பையன். உன்னை நம்பாத. வேற யாரையா நான் நம்ப போறேன். வாடா போலாம். மாறி போன போதும் இது தேர் போகும் வீதி. வாரி வாரி தோற்றும் இனி யாரு உனக்கு நாதி. பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி. பயிரை காத்த போதும் வீண் பழியை சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா, வீண் பழியை தீர்த்திடுமா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. டேய் புங்குலி, நம்ம கிட்ட இருக்கிற நகை மட்டும் தாண்டா குறைஞ்சிட்டே இருக்குது. ஆனா இந்த மாங்கனி மட்டும் நமக்கு மசிய மாட்டேங்கிறாள். நமக்கு டிமிக்கு கொடுத்துட்டே இருக்கிறாளா? கம்முன்னு எமலோக மந்திரத்தை சொல்லி எமலோகத்துக்கே போயிடலாமா? ஆட போட பைதியா, என்ன சொல்ற நீ? எலிக்கு பயந்து ஊட்ட கொழுந்து சொல்றியா? இந்த சாதாரண பிரச்சனையை பார்த்து பயந்தா அப்ப என்ன பண்றது? டேய் புங்குலி, ஒன்று அவளை நீ கல்யாணம் பண்ணு, இல்லை நான் கல்யாணம் பண்ணுறேன். ஆனால் எப்படியாவது அவளை எவ்வளோ தூக்கிட்டு போயே ஆகணும் சொல்லிட்டாமா. சரியா சொன்னேன். அவங்க வர நேரமாச்சு. இன்னைக்கு நாம் ரெண்டில் ஒன்று பார்த்தே ஆகணும். ஒன்று நீ அவளை கல்யாணம் பண்ணு, இல்லை நான் அவளை கல்யாணம் பண்ணுறேன். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு நிற்கிறோம். என்னது என்னைய சொல்ற? காத்துட்டு இருக்கியா? ஆமா எதுக்கு? இங்க பாரு மாங்கனி, நாங்க 2 பேரும் உன்னை காதலிக்கிறோம் சரியா? எங்க 2 பேர்த்துல நீ யாரை கல்யாணம் பண்ண போற அதை சொல்லு. உன்னை சீக்கிரம் எமலோகம் தூக்கிட்டு போகணும், அவ்வளவுதான். இது நீ என்ன சொல்ற? எமலோகமா? யோ லூசு, என்னைய உளர்ற? அப்ப என் மாமா அவன் என்ன பண்றது? அவரு தான் என்ன காதலிக்கிறாரு. ஓ, அவனும் உன்னை விரும்புறானா? அப்ப அவனையும் எமலோகம் தூக்கிட்டு போய் வடச்சட்டியில போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியதா. டேய், உங்க சாகவாசம் வேண்டாம் அவனு நான் அன்னைக்கே மாங்கடைன்னு சொன்னேன். யோ மங்களி, நீயே சாவுன்னு சொல்லிட்ட, அப்போ நீயும் எமலோகம் வர தயாராக இருக்கிற போலையே. எங்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் காலியாகிட்டே இருக்குது. இதுக்கு மேலேயும் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. மாங்கனி, எங்கள் 2 பேர்த்தில் நீ யாராச்சும் ஒருத்தர கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், இன்னொரு டைமு யமதர்மராஜா கூப்பிடுறதுக்கு முன்னாடி நாம் எமலோகம் போயே ஆகணும் சொல்லிட்டேன். நீ என்ன சொல்கிற? ஐயோ யோ, என்னைய இப்படி பண்றீங்க? ஏன் உசுர வச்சு விளையாடுறீங்களா? யோ மாமா, என்ன மாமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற? இவங்க நம்ம கொல்லாம விட மாட்டாங்க போல. ஏதோ ஒரு ஐடியா சொல்லு மாமா. மாங்கனி, உன்னை கொல்லவலாம் மாட்டோம், பயப்படாத. உன்னை அப்படியே அழகா இப்படி தூக்கிட்டு போய் எமலோகத்தில் குடும்பம் தான் நடத்த போகிறோம். ஏய், ஏன் மாங்கனியை தொட்டீங்க? மாங்கனி நீ கேட்டீங்கடா. என்ன மாமா நீ அவன் தூக்கியே டான் தொட்டங்கற? யோ இங்க பாரியா, ஒழுங்கா இங்க போயிருங்க, இல்ல நடக்கிறதே வேற. மாமா என்ன மாமா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற? வாயே பார்த்துட்டு இருக்கற? ஏதோ ஒரு ஐடியா சொல்லி நீ காப்பாத்து மாமா. இரு நகைக்கு ஆசைப்பட்டு தேவலாம நான் செத்துரும் போல. ஏதோ ஒன்னு சொல்லி தொலை. இரு எனக்கு ஒரு ஐடியா வருது. ஐடியா வருதா? சீக்கிரமா சொல்லி தொலையா. என்ன பண்ணலாம்? ஐயா ஏய் சிங்களி முங்களி சொல்லுங்க. வந்துட்டேன் சொல்லுங்க. எழுதி போட்டு ஆ யார் பேர் வருதா ஆ அது ஏன் மாங்கனியை கல்யாணம் பண்ணிக்கலாம். இரு சீட் எழுதி போடுறேன். சரி சரி எழுதி போடு பார்க்கலாம். ஆனா சீட்டை நாங்களே எடுப்போம் சொல்லிட்டேன். நீ எடுத்தோட. சரி ஓகே. என்ன மாமா
கிழிக்கிறதுக்கு லேட் பண்ற டக்குனு கிளிய உனக்கு மேல சொங்கி போல. அதுக்கு தான் என் கூட வந்துருந்து சொல்கிறேன், கேட்க மாட்டேனால வேற. எழுதியாச்சா? அட பாவி. அட எழுதுங்களே என்ன சீக்கிரம் எழுதுங்க, இல்லைன்னா மாங்கனி கூட்டிட்டு போவிட்டா. என்ன மாமா பண்ற? பாரு பூச்சி எடுத்து பாரு. முகுலி நீ ஏடு. எல்லாம் குளுக்கு. எடியா. கீழ போடு. ஐயோ 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 இதில் மங்கிலி மச்சான் பேர் தான் இருக்குது. ஐயோ நாங்கள் பூலோக கட்டுப்பாட்டை மீற மாட்டோம். உண்மையிலுமே இதில் இருக்கிற பேர் மங்கிலி மச்சான். மங்கிலி மச்சான் நீயே மாங்கனியை கல்யாணம் பண்ணிக்கோ, நாங்கள் வரோம். ஜாலியோ ஜாலி. சரி முகுலி இரு இரு, அந்த சீட்டை என்கிட்ட கூடு. ஐயோ இரு இரு. ஐயோ ஐயோ ஏன்னா டேய் 3 சீட்லையும் ஊம்பேரி எழுதி போட்டு எங்களை ஏமாத்துறா நீ. டேய் சரியான எமகாதா நீ, உங்களை விடவே மாட்டேன்டா. டேய் முகுலி அவங்க கூடி இன்னைக்கு வேலை தூண்டுவா. கண்மணி, ஏய் கண்மணி, வெளியில வாடி. உள்ள என்னடி பண்ற? என் வீட்டுக்குள்ளே வந்து என் பேரையே சொல்லி கத்துறான்னு பார்த்தேன். நீயா? அண்ணா வாண்ணா வாங்க. நீ ஏண்டி அவங்க உனக்கு என்னடி பாவம் செஞ்சாங்க? வயசான காலத்துல இப்படி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்க. இப்படி ஒரு பொண்ணு இருப்பாங்களா? கொடுமைக்காரி. ஏய் வாயே பூரி, நான் கொண்டு அவங்கள அனுப்பல, அவங்களால வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க. அது இல்லாம அந்த தியாகம் செஞ்சது நியாயம்னு வேற சொல்றாங்க. நியாயத்தை நியாயம் தானே சொல்லுவாங்க. எங்க அண்ணனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரு ஒரு சொக்க தங்கண்டி. எனக்கு அவரை பிடிக்காதுதான், இருந்தாலும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு தெரியுமா? ஓம் புருஷ பேச்சை கேட்டுதான் அவர்கிட்ட நான் ஒட்டாமையே வளர்ந்தேன். அவரை தப்பா பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. என்ன கண்மணி இப்படி பண்ற? உன்னால நம்ம அப்பா தனக்குடைய அளவுக்கு ஆயிருச்சு. பாரு, நீயும் என்ன தப்பாவே பார்த்துக்காத. அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நான் பேசிக்கிறேன். ஏய் நீ அந்த பக்கம் எதுவும் வந்துடாத. உங்க அப்பா உன் மேல வச்சிருக்க கோபத்துக்கு உன்னை வெட்டியே போட்டுருவாருடி. ஏய் நிறுத்தினி, ஏன் அப்பா வீட்டுக்கு வரேன்னு வரக்கூடாது சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். இப்போ அதுக்கு என்னங்கிற? இப்படி இரக்கமே இல்லாம இருக்கிறதுக்கு அவங்க வயசான காலத்துல எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு உனக்கு தெரியும். இந்த பாவம்லாம் உன்னை சும்மாவே விடாது. புரியுதுண்ணா, நல்லா புரியுது. எனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். சும்மா இந்த கிளாஸ் எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. முதல்ல கிளம்புங்க. ஏன்டி இப்படி வெறி பிடிச்சாலைற? ஏ வாயை மூடி. வீட்டு பக்கம் வா, உன் காலை வெட்டி போடுறேன். மீனா இவள்கிட்ட பேசி வா போலாம். அதே பார்க்கலாம், கிளம்புங்க. டேய் பிரகாஷ், நான் நினைச்சது எல்லாமே நடந்துருச்சுடா. அந்த குடும்பத்தை பிரிச்சாச்சு. சொத்தை எல்லாத்தையுமே என்னோட பேர்ல எழுதிய வாங்கியாச்சுடா. ஏய் என்னடா சொல்ற? உன் பேர்லையா? இது எப்படா நடந்துச்சு? எல்லாமே அப்பவே தான்டா. அந்த 4 பேர்த்து நீ கையெழுத்து வாங்குறப்பவே இடையில பேப்பர் சரியே
கையெழுத்த வாங்கிட்டோம்ல. டேய் சும்மா சொல்லக்கூடாதுடா. என்னோட அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இதுக்கு நல்லாவே கை கொடுத்துக்கிறா. சபாஸ்ரா, அப்ப கையெழுத்து வாங்கி அந்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்திட்ட. பலே கில்லடிடா நீயே. சொத்தை புடுங்கிட்ட. அடுத்தது அந்த கண்மணிய சொந்தமா கிடையாது இருக்குது. என்ன நண்பர்களே, ரொம்ப கொண்டாட்டமா இருப்பீங்க போல. ஏய் சங்கரே, வாடா வாடா. இதுக்கு மூல காரணமே நீதான். நீ இல்லாமலா? விவேக், நீ சொன்ன மாதிரியே பத்திரத்தை ரெடி பண்ணி சொத்து முழுசா உன் பேருக்கு மாத்தியாச்சு. இப்ப இந்த சொத்துக்கு நீ தாண்டா ஓனரு. இந்த பத்திரத்தை படி. இந்த பத்திரத்தை நான் பத்திரமா வச்சுக்க வேண்டாம். இந்த ஜென்மத்தில் நான் ஆசைப்பட்டது அந்த கண்மணியை தாண்டா. அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா. டேய் கிடைக்காம எங்கடா போயிருவா? அவளுக்கு இதை விட்டா வேற வழியே இல்லடா. அந்த கண்மணி மூலமா நீ சொத்தை எழுதி வாங்கினது மட்டும் அந்த கார்த்திக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம கதையே முடிஞ்சிருண்டா. டேய் தெரியணுடா, தெரிய வைக்கணும். இதை விட இன்னொன்னு சொல்லட்டுமா? ஏய் இன்னொன்னா என்னடா அது? எனக்கு தெரியாம. அது என்னோட நண்பங்கிட்ட சொல்லி அந்த தியாகுவோட வேலையை பிடிக்கிட்டா. அவனு வேலைக்காக நாயா பேய அலைஞ்சிட்டு தெரியலாம். டேய் கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை அவுத்து போட்டு ஆடிட்டு இருந்ததான். அப்படி இருக்குதுடா உங்க கதை. இதுல என்னைக்கு இது மாட்டி விட்டுறாதீங்கடா. ஏய் பயப்படாதடா சங்கரு, இத நாங்க பாத்துக்கிறோம். என்ன விவேக், அந்த கண்மணி உன்னை தேடி வந்துடுவான்னு சொல்ற, அப்படித்தானே? ஏய் அதுல உனக்கு என்னடா சந்தேகம்? அந்த கண்மணி மட்டும் என்ன தேடி வந்துட்டானா அவ திரும்ப அவங்க வீட்டுக்கு போகவே மாட்டாரா. அந்த கண்மணி மொத்தமா இந்த விவேக்கு தானே சொல்ல. அவளை அப்படியே அணுவணுவா ரசிக்க போறா. ஏய் ஏடா கூடமா ஏதோ பண்ணி தொலைச்சிடாதடா. முதல்ல அவ கழுத்துல இருக்கிற தாலியை அவுத்து தெரிஞ்சுட்டு நீ முதல்ல தாலி கட்டுறா. என்ன எங்க மாமகாரன் தான் கொஞ்சம் முரண்டு பிடிப்பான். அவனை சரி கட்டல, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். டேய் பிரகாஷ், அந்த கண்மணியை நினைச்சா அப்படியே உடம்பு புல்லா இருக்குதுடா. டேய் சும்மா இப்படி பேசிக்கிட்டே இருக்காதீங்கடா. மேட்ருக்கு வாங்கடா. டேய் விவேக், ஃபுல் பாட்டில் ரெடியா தாண்டா வச்சிருக்கிறேன். வாடா கொண்டாடுவோம். கொண்டாடிடா போச்சு.
விளையாடி குஷியாகும் பாடி அழைது போல் வருமாடி காத்து கொண்டாடுது நேரம் பார்த்து இப்போ சுதி ஏறுது தன்னால மாடியும் ஆட்டம் பார்த்து நாடுவேன் கூட சேர்ந்து இப்போ வழி மாறுது உன்னால ஏதோ தோணுது எதுவோ ஆகுது ஒன்னா பார்த்ததால உள்ளே இருப்பது வெளியே சிரிக்குது ஒன்னா சேர்ந்ததால விடாத இந்த மோகம் வேகம் தொடாம தொட்டு சேரும் தட்டால் தட்டால்னு அடிக்கிற மனசு கபால் மேல பாயும் வராதது வந்தாச்சுடா கொண்டாடலாம் இனி நம்ம நேரம் தானே கட்டி போடு தூங்காமதான் கான பாடு விட்டா இது வித வித விளையாடு எப்போதுமே யோகம் தாண்டா இது ஒரு யோசனையாண்டா எப்போ சுகம் தொட்டா விடுமாடா கணக்கில் ஏறுது இஷ்டம் போல வாழ கூட்டம் கூடுது ஆட்டம் போடுது இனிமே நல்ல நாடு பொன்னால மாலை எப்போது போடு நம்மோட வாழ்வு டாப்பு கொண்டாடலாம் கண்டாக வேணும் விடாத கொஞ்சம் கேப்பு எல்லாருக்கும் நல்லா இருக்கும் ஃபுல்லா இருக்கும் இனி நம்ம நேரம் தானே கோடான கோடி அதில் குளிப்போம் விளையாடி குஷியாகும் பாடி அழைது போல் வருமாடி கோடான கோடி அதில் குளிப்போம் விளையாடி குஷியாகும் பாடி அழைது போல் வருமாடி அசந்தப்படி நீ அழுத்தி புடி தூக்கி புடி எதிரொட்ட கொஞ்சம் அண்ணே வாங்க அண்ணே நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. மச்சான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. நாங்கள் இங்கே சந்தோஷமா நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமா மீனா இங்க உள்ள போனா இன்னும் வரலையே. நாங்க எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க மாப்பிள்ள. இங்கே பாருங்க நாங்கள் இங்கே சந்தோஷமா தான் இருக்கிறோம். நல்லாவே இருக்கிறோம் மாப்பிள்ள. அம்மா நீயாச்சும் சொல்லுமா. மாமா தான் சொல்றாரு நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாம் வாமா. ஏண்டி நாங்கள் இங்கே தனியாக இருந்து கஷ்டப்படுறோன்னு உனக்கு யாரடி சொன்னது? எங்களை மூத்த பையன் தியாகு ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான். எங்களை அவன் காப்பாற்றுவாண்டி.
இங்கே பாரு, அவன் எங்களுக்காக என்ன வேணாலும் செய்வான். எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அவன் செய்வான். ஆனால் நீங்கள் தான் அவனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கல. தப்புதாம்மா, தப்புதான். அதுக்காக என்னை மன்னிச்சிருமா. நான் கார்த்தி சொன்னதை நம்பி அண்ணங்கிட்ட ஒட்டாமே வளர்ந்துட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுதுமா. ஆமாங்க மாமா, அவன் தியாகுவ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அப்படியே கார்த்திக்கு சொல்லி அவனும் ஒன்றும் புரிஞ்சுக்காதவன் இல்லை. அவனுக்கு எது புத்திமதி சொன்னா அவனும் நல்லா புரிஞ்சுக்குவான். அவனோட கெட்ட நேரம் ஏதோ இப்படி நடந்துருச்சு, அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னா அவனும் நல்லா புரிஞ்சுக்குவான். லட்சுமி, தியாகுக்கு இப்ப வேலை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்குமாவது நீங்க எங்க கூட இருங்க. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்பா அம்மா, உங்களை சுற்றி இத்தனை பேர் இருந்தோம், நீங்கள் ஏன் இப்படி தனியாக வாழணும்? உங்களுக்கு என்னப்பா தலையெழுத்து இருக்கு? அதான் மாமாவே சொல்கிறாரு, வாங்க தியாக அண்ணனை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நான் தான் இப்போ வீடெல்லாம் சுற்றி பார்த்தனே, உள்ள சமைக்கிற ஜாமான் ஒன்றுமே இல்லை. அம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? இங்கே வாரம்மா, ஒன்னே வரையிலாமா எங்களுக்கு வாங்கிட்டு வருமா? நாங்கெல்லாம் இப்படித்தாம்மா வாழ்ந்தாவோடு, கொஞ்ச நாளைக்கு நாங்கள் இப்படித்தாம்மா வாழ்ந்தாவோடு. நான் வேணா இங்கே 3 பேர்த்துக்கு போய் கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், சாப்பிட்றீங்களாம்மா? ஐயோ, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா. இவர் ஏன் சொன்னால் கேட்கவே மாட்டார். நான் தியாக அண்ணங்கிட்ட போய் பேசிக்கிறேன். மாமா வாங்க மாமா, நம்ம போலாம். இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. லட்சுமி, நம்ம தாயாந்து பாத்தியாமா? யாருக்குமே விட்டு கொடுக்காம அந்த கௌரவத்தை நான் போய் கடையில சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமான்னு மீனாவை கேட்டு இருந்தா, அது நடந்துக்கு என் நிலைமை என்ன இருக்கு? என்னைய பார், என் சட்டம் பாரு, சட்டல 1 ரூபாய்க்கு கூட ஒளியே பாவி ஆயிட்டுதே. நம்ம மானம் மரியாதை எல்லாமே ஐயோ தெய்வமே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சது இல்லையே. எப்படியெல்லாம் வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி தனியா தவிக்க விட்டுட்டிய. எங்க இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பையன் தியாகம் எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. இது எல்லாமே சரியாகுங்க. அவன் நம்மளை காப்பாத்துவாங்க. லட்சுமி, நானு அதுக்கு தாமா காத்துக்கிறேன். ஐயோ, இன்னைக்கு மட்டும் நாம ஏமாந்துடவே கூடாதுடா. எப்படியாவது மாங்கனியை கல்யாணம் பண்ணி யமமந்தத்தை சொல்லி நம்ம யமலோகம் போயே ஆகும்டா. ஏன்னா இன்னைக்கு தான் நம்ம பூமியில் இருக்கிற கடைசி நாள். சரியா? புரிஞ்சுக்கோ. சிங்கிளி, நம்ம 2 பேர்த்துக்கு கையிலையுமே மஞ்சத்தாளி கயிறு இருக்குது. இந்த அவள் வந்ததுமே நான் யாராச்சும் ஒருத்தர் அவள் கழுத்தில் தாலி கட்டி இன்னைக்கு போயே ஆகணும். இந்த விஷயத்தில் நம்ம யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும். இன்னைக்கு கதையை முடிக்கலைன்னா யமதர்ராஜோட கோபத்துக்கு ஆளாகி யமலோகமே போக முடியாது. இந்த பாலை போன மனுஷங்களை சிக்கிட்டு ரொம்ப ரோதனையாக இருக்குதுடா. சரி சரி சரி, வந்தா யாராச்சும் ஒருத்தர் தாலி கட்டியே ஆகணும். டீலா? எனக்கு டீல் தாண்டா இது. சரியா? ஆமாம், என்ன இவங்க ஒன்றும் ஆளையவே காணோம். ஒருவேளை பார்த்து பயந்துருப்பாங்களோ? சே அப்படிலாம் இருக்காது.
ஏன்னா அவங்க தான் மனுஷ ஜென்மமாச்சு, எப்படி பார்த்து பயப்படுவாங்க? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு தாலி கட்டி கூட்டிகிட்டு போயிட வேண்டியதுதான். ஐயோ உங்களி ஏமாந்துட்டு வேடா. ஐயோ சங்கிலி புங்கிலி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதமா? ஆமா சிங்கிலி மங்களே, உங்களை ஏமாத்தினதுக்கு எங்களை பழி வாங்காம எப்படி இங்க பெரிய மனசு பண்ணி ஊமையிலேயே விட்டுட்டீங்கன்னா இங்கே 2 பேரும் கோழி பண்ண வச்சாது பொழைச்சுக்கிறோம். ஆமாங்க, இங்க பாரு. யோ மங்களி, எல்லா லோகத்தை காட்டிலும் இந்த பூமியில தான் எல்லா துறையும் இருக்கிறீங்க. யோ இங்க பாருங்க, உங்ககிட்ட நாங்கள் நகையெல்லாம் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம். அது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். எங்கள் 2 பேர்த்துக்கும் உசுரை மட்டும் விட்டு வைங்க, அது மட்டும் போதும். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். உங்ககிட்ட வாங்கின தங்க நகையை யாரு கேட்டாப்ப? நீ எங்களை நம்ப வச்சு கழுத்து அரைச்சிட்ட. அதனால உன்னை கொல்லாம விட மாட்டோம். என்னங்கடா உங்களோட பெரிய விவகாரமா போச்சு. ஏ சிங்கிலி மங்களே, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா என்ன மன்னிச்சுக்குங்கடா. என்னது மன்னிப்பா? எங்களுக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தையே மன்னிப்பு. நீ அதையவே கேட்டு போட்ட, உங்களை எப்படி சும்மா விட முடியும்? ஐயோ என்னையா இது பெரிய ரோதனையா போச்சு. யோ இங்க பாரு, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், தயவு செஞ்சு அதை விட்டுறியா? தோம் தாதா ஏமாண்டா. ஐயோ வந்துட்டாரு. சங்கிலி பொங்கலி, பூமியில வாழறது எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் அப்பவே கூப்பிட்டேன், நீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இனிமே உங்களுக்கு யமலோகத்துல இடம் இல்லை. இங்கேயே செத்து சுண்ணாம்பாங்க. நான் வர்றேன். ஏய் அதை யம தர்மராஜாவே சொல்லிட்டாருல, எங்களை இங்கேயே விட்டுருங்கப்பா. தர்மருபவே, இந்த பொட்ட புள்ள பின்னாடி சுற்றி நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களை மன்னிக்க முடியாது யம தர்மராஜாவே. நாங்கள் இந்த பொட்டப்பிள்ளையை நம்பி ரொம்ப ஏமாந்துட்டோம். இந்த இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால, இந்த சிங்கிளி புங்கிலியும் கெட்டதும் பெண்ணால தான். கொஞ்சம் கருணை காட்டுங்க யம தர்மராஜாவே. தப்ப புரிஞ்சிட்டீங்களா? யாம் உங்களை மன்னித்தோம். முதலில் யமலோகம் வந்து சேருங்க, நான் வருகிறேன். இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்களை எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே எத்தனை பாவங்கள், எத்தனை பொய்கள், அப்பா முடியல. ஆமாண்டா பொங்கலி, அவரவர் வாழ்க்கை அவரவர் வாழட்டும். இவங்களும் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகட்டும். நாம் செல்வோமா? ஆனால் கண்டிப்பாக யமலோகத்தில் உங்களுக்கு காத்து கொண்டிருப்போம். காத்துட்டு இருப்பீங்களா? எதுக்கு? எதுக்கு? அங்கேயும் குடும்பம் நடத்துதா. இப்போது நாங்கள் வருகிறோம். யம யம கம கம சம சம. மாமா இப்பே 4 வார்த்தை நறுக்குன்னு பேசி பார்க்கலாம். பேசு மாமா இங்க பாரு, எப்பயுமே அடுத்தவங்க சொத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை செஞ்சு நம்ம பொழைக்கணும். புரியுதா? இதுதான் நமக்கு கிடைச்ச பாடம் தான் இந்த ஊர் மக்களுக்கும் அந்த ஒரு பாடம். இனிமே நம்ம சந்தோஷமா வாழலாம். போதுமா? போலாமா? வா போலாம். 3 முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி, முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.
மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி நான் காவலுக்கு மட்டுமில்லடி உன் கட்டிலுக்கும் கட்டிக்காரண்டி நான் சொடக்கெடுக்க சொல்லி தாரண்டி நீ கிட்ட வாடி 3 முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி பல்வரிச அது தாண்டி சீர்வரிச பொண்டாட்டி முத்து முகம் அது தாண்டி சொத்து சொகம் உன்னோட உறவாட நான் சென்மோ எடுத்தேன் துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுத்தேன் பொண்டாட்டி கட்டுக்கோப்பா இருப்பதனாலே நரம்பு துடிக்குது நரச்ச பின்னாலே தங்கம் என்றும் தங்கந்தானே லேச நரைச்சாலும் சிங்கந்தானே 3 முழம் மல்லியப்பூ உன்னை முட்டை கண்ணால் பாக்குறது முட்டை கண்ணு மல்லியப்பூ உன்னை முட்டை சொல்லி கூப்பிடுதோ தாமரைக்கு சேரு இல்ல நீ வசரம் மிக வசரம் நான் எட்டி தொடவா அடிக்கடியே இளங்கொடியே நான் மடிமேல் விழவா சோழ காட்டுக்குள்ள சுகம் கண்டதால காளங்கண்ணு குட்டி தூக்குதுவால மாமனுக்கு தாங்கவில்லை இனி மாறாப்புக்கு வேலை இல்லை 3 முழம் மல்லியப்பூ உன்னை முட்டை கண்ணால் பாக்குறதோ முட்டை கண்ணு மல்லியப்பூ உன்னை முட்டை சொல்லி கூப்பிடுதோ நீ காவலுக்கு மட்டும் இல்லையா என் கட்டிலுக்கும் கெட்டிக்காரையா நான் சொடக்கெடுக்க சொல்லி தரையா நீ கிட்ட வாயா 3 முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணா பாக்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி எங்கெங்க போனா தியாகு இன்னும் ஆளை காணும். ஆமா தியாகு வெளியே போனவன் இன்னும் ஆளை காணாமம்மா. வரட்டுமா. நாம் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கக்கூடாது. ஏங்க நாம் என்னங்க பண்ண முடியும்? அவங்க தான் வீட்டை விட்டு போனாங்க. நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்க எல்லாம் சரியாய் அவங்க நம்ம வீடு திரும்ப வருவாங்க. தம்பி டேய் என்னை அப்படியெல்லாம் கூப்பிடாத. ஆமா உன்னை அங்கே ஆற வர சொன்னது?
ஆமாம், அந்த மானஸ்திங்க வரலையா? அவங்க 2 பேரும் மானரோஸ்துக்கு கட்டுப்பட்டவங்களாச்சு. அதுதான் உனக்கு துளிகோடு இல்லையே. ஆமாம், பெதுக்கடங்க வந்த தம்பி, டேய், எனக்கு வேலையும் போயிடுச்சுடா. போன மாதம் சம்பளமும் போடல. கையில் சுத்தமாக செலவுக்கு காசே இல்லைடா. டேய், ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய், நான் வேலையை தேடிட்டு இருக்கிறேன். எனக்கு வேலை கிடைச்சிருடா. அது வரைக்கும் கொஞ்சம் செலவுக்கு பணம் இருந்தா குர்ரா. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? எந்த மூஞ்ச வச்சு இந்த வீட்டு படியேறி வந்தீங்க? முதல்ல வெளியே பாங்க. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இந்த பாலா போன வயிற்றுக்கு சோத்த போட்டு அனாதையா இருந்த எனக்கு அம்மாவா அப்பாவா இருந்து வளர்த்த அந்த தெய்வங்களுக்கு ஒரு வேளை சாப்பாட்டை கூட வயிறார போட முடியலப்பா. என் மனசு வலிக்கிறா தம்பி. கொஞ்சம் கருணை காட்டுடா, உனக்கு புண்ணியமா போயிருந்தா. டேய், எனக்கு அந்த புண்ணியமெல்லாம் வேண்டாண்டா. பெத்த பையன் நான் இருக்கிறப்போ அனாத பையன் உன்னை நம்பி வந்தாங்கல்ல, நீயே பாருடா. என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது, போடா வெளியே. தம்பி, எனக்கு காசு பணம் கூட வேண்டாம்டா. நான் எப்படியோ போயிட்டு போறேன். டேய், அவங்க 2 பேரு வயசானவங்கடா. டேய், அவங்கள மட்டும் எப்படியாவது பேசி கூட்டு வந்துடுறா. டேய் தம்பி, பாருடா. நான் வந்து அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. திமிர எடுத்து போனாங்கல்ல, அவங்களா வந்தா பார்க்கலாம். டேய், போடா வெளியே. டேய் தம்பி, அப்படி சொல்லாதடா. நான் போக மாட்டேன்டா. டேய், நான் போக மாட்டேன்டா. எப்படியாவது அவங்கள மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த. வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய்விட்டு அழவும் வசதி இல்லை. வெந்த புண்ணில் அல்லவோ வேலும் பாய்ந்தது, விதியால் வந்ததா இல்லை, சதியால் வந்ததே தொல்லை. விதியால் வந்ததா இல்லை, சதியால் வந்ததே தொல்லை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. நான் பிறந்தது அழுதிடத்தானா, ஏ விதியே சரிதானா? அம்மா, எங்கடா ஓடிட்டு வரேன்? உம்மா உன்னை காணாம பதறி போச்சுடா, பதறி போயிட்டான். தியாகு, என்னப்பா? அம்மா, நான் என்னம்மா பண்ணுவேன்? எனக்கு வேலையும் இல்லை, உங்களை நல்லா கவனிக்கவும் முடியல. நீங்க எப்படியெல்லாம் வாழ்ந்துவீங்க,
என்ன நம்பி வந்த உங்களை ஐயோ இப்படி கஷ்டப்படுத்துறேன். நான் என்ன பண்ணுவோமா? என்ன பண்ணுவேன்? டேய், அதனால போய் அவன் கால விழுந்தியா? இந்த போறடா, அதுக்கு நம்ம 3 பேரும் செத்து போயிருக்கலாம்டா. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கு நான் இருக்கேம்மா, நான் இருக்கேன். உங்களை நான் நல்லா பார்த்துக்குவேம்மா. டேய், எதுக்குடா பழுகிற? என்ன நடந்து போச்சுன்னு அழுகிற? இங்க பாருடா, எல்லாம் மாறுண்டா. நமக்கு ஒரு நல்ல காலம் வரும்டா. ஆமா, நீ இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? ஹலோ, தியாகுவா? ஹலோ, தியாகு பேசுறீங்களா? ஆமாங்க சார், சொல்லுங்க சார். சார், நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களே? ஆமாங்க சார். திருப்பூர் பனியன் கம்பெனியிலேருந்து தான் பேசுகிறோம். சொல்லுங்க சார். உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் சரி பார்த்தோம். சரி சார். நீங்கள் நேரில் வரீங்களா? நீங்கள் நேரில் திருப்பூர் ஆஃபீஸ் வர வேண்டியது கூட இல்லை, நம்ம ஆஃபீஸ் ஈரோட்டிலோடு இருக்குது. நீங்கள் அங்கே வந்து பாருங்கள். சரி சார். கம்பெனியோட அட்ரஸை உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். சரி சார். மற்றது வாங்க, உங்களை நேரில் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாங்க. சரி சார். சார், நான் வச்சுறேன் சார். சரிங்க. என்ன ஒரு கம்பெனியிலிருந்து கூப்பிட்டுருக்காங்க. நான் போய் பாட்டு வந்துடுறேம்மா. ஈரோடு தான்மா போகிறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம்மா. சரிப்பா. அம்மா, இனிமே நமக்கு நல்ல காலம் தான்மா. இனிமே நம்ம நல்லா இருக்க போறோமா? அம்மா, நீங்க தைரியமா இருக்கமா? அப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அது வரைக்கும் பார்த்துருக்கம்மா, நான் வந்துடுறேம்மா. சரிப்பா. ஏங்க, நம்ம தியாகுவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டோங்க. அவன் நிம்மதியா இருக்கணுங்க. இங்க பாருங்க, நாம இனிமே அவனுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வந்துடுறேன். ஐயோ ரஜினி, உன்னைய எப்படி நான் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? உன்னை மகாராஜியா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசைய என்னால நிறைவேற்ற முடியாத பாவியா ஆயிடுமா? இப்போ நான் 2 பேரு ஒரு சுவாசத்துக்கு வழி இல்லாத கஷ்டப்பட்டேன் தெரியுமாப்பா. என்ன மனுஷரமா, என்ன அவனுக்கு வேலை கிடைச்சிருங்க. ஏங்க, அவனுக்கு ஒரு வேலை கிடைக்காட்டி என்னங்க பண்றது? இந்த பாருங்க, நீங்க எதுக்கு இங்க இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? நம்மளால ஆகுவோட நிம்மதி போயிடக்கூடாதுங்க. இதுக்கு மேல நாம உயிரோட இருக்க கூடாதுங்க. இந்த பாருங்க, நாம 2 பேரும் செத்து போயிடலாங்க. நம்ம நல்லா வாழ்ந்துட்டோங்க. இனிமே என்னங்க இருக்கு? இந்த பூமிக்கு பாரமா நம்ம இருக்க வேணாங்க. நாம செத்து போயிடலாங்க. நாம 2 பேரும் உசுரான இறந்தமா சாதிக்க போறோம். என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. ஒன்றை உந்தன் மனம் கேட்டது, அந்த ஒன்றும் வேறு இடம் போனது. கையில் வரும் என பார்த்தது, இன்று கை நழுவியேன் போனது. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா.
நம்பி ஓடும் வேளை அது கோடை எழும் கானல் என்று மாறும் நெஞ்சோடு தோன்றுகின்ற நேசம் யாவோ நில்லாமல் ஓடுகின்ற நீர்வேகம் கண்ணோடு காணுகின்ற கோலம் யாவோ தண்ணீரில் போட்டு வைத்த கோடாகும் வழிக்கு வந்தது துணையா இல்லை வழுக்கி விட்டிடும் வினையா இதை என்னென்று சொல்வது சித்திர பதுமையே என்ன என்ன கனவு கண்டாயோ மானே வாழ்க்கை ஒரு கனவுதானடி என்ன என்ன கனவு கண்டாயோ மானே வாழ்க்கை ஒரு கனவுதானடி மானே செய்த தவம் முடிவானது மானே நள்ளிரவும் இடிவானது உண்மை இங்கு தெளிவானது மானே பொய்மை இன்று வெளியானது என்ன என்ன கனவு கண்டாயோ மானே வாழ்க்கை ஒரு கனவுதானடி எங்க மாமாவையும் வீட்டில் காணோம். கண்மணி வேற வரன்னு சொல்லியிருக்கா. மாமா வர்றதுக்குள்ள கண்மணியை முடிச்சுட்டு அவளோட கதையும் முடிச்சிட வேண்டியதான். ஏ பிரகாஷ், நீதாண்டா இன்னைக்கு எனக்கு காவல் தெய்வமே. ஏ மாப்பிள்ள, நீ லைஃப்ல செட்டில் ஆயிட்டீனா என்ன கவனிச்சுக்க மாட்டியா? என்ன பார்த்துக்கலாம்டா. மாமா, நீ இப்படிப்பட்ட பச்சை துரோகியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல.
எங்களை காப்பாத்துறேன்ற பேர்ல எங்களோட மொத்த சொத்தை சுருட்டிட்டியே. புரிஞ்சுக்க கண்மணி, எல்லாமே உனக்காகத்தான். நீ அந்த தாலியை அத்தரிச்சுட்டு இந்த மாமனை கட்டிக்க, எல்லாம் சரியா போயிடு. உனக்காக வருஷ கணக்கா காத்து கிடந்தவன் நான். என்ன விட்டு போட்டு வேற யாரையா கட்டிட்டீங்கன்னா நான் விட்டுருவனா? அட பாவி, உன்னை நம்பி அந்த அப்பாவி தியாகு மேல வீண் பழி போட்டு வீட்டை விட்டு துரத்திட்டேன். என் புருஷன் என் மேல முழுசா நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவருக்கு நான் துரோகம் செய்யற அளவுக்கு பண்ணிட்டியே. இப்போ அவரோட அப்பா அம்மா விஷத்தை குடிச்சு சாக கிடக்குறாங்க. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் தெரிஞ்சா அவர் என்ன கொன்னே போட்டுருவாரு. ஏண்டா என்ன அவரோட வாழ விட மாட்டேங்கிற? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீ நல்லா இருப்பியா? நீ அவன் கூட வாழவே வேண்டாங்கிற. அத்த போய் நான் இருக்கண்டி உன்னை ராணி 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 மாதிரி வச்சு காப்பாற்ற. உன்னை காப்பாத்த இங்க ஏமனே வர மாட்டான்டி. நீ எனக்கு வேணும். நீ டேய் பிரயாச, எவனாச்சும் வரான்னு பாத்துக்க. இவளை முடிச்சிட்டு வந்துடுறேன். நான் இருக்கேன்டா, நீ ஜாலியா இருடா. டேய் பொறுக்கி, தப்பெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனாலதான் மாப்பிள்ளை வந்ததும் உள்ள கூட்டிட்டு போய் மறைஞ்சுக்கிட்டேன். இது தெரியாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டியடா. தங்கச்சி பையன் தருதலையா போயிடக்கூடாதுன்னு கூடவே வச்சு பார்த்து பார்த்து வளர்த்தேனடா. நீ எனக்கு காட்டுன நன்றி இதுதானடா. என்னதான் பாம்புக்கு பாலை ஊத்தி ஊத்தி வளர்த்தாலும் அது அதனோட குணத்தை காட்டிடும். அது மாதிரி நீ என்னடா துரோகம் பண்ண? என் குடும்பத்தை இப்படி சில்ல சில்ல சிதைச்சிட்டியேடா. நான் சும்மா விட மாட்டேன்டா. மாமா இந்தாங்க, போலீஸுக்கு போன் பண்ணுங்க. ஐயோ போலீஸா? என்னால விடுங்க. எனக்கு மாப்பிள்ள இந்தாங்க போன். ஹலோ, ஹலோ அண்ணா, நான் மீனா பேசுறேண்ணா. சொல்லுமா. அண்ணா சீக்கிரமா வாண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் வேற அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சீரியஸா இருக்கிறதா சொல்றாங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா வாண்ணா. வாண்ணா. வந்துடுறேம்மா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். எனக்கு நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிருக்க. நீ முதல்ல எந்திரி. எங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆச்சு உன்னை உசுரோட விட மாட்டேன். மாமா எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்களேம்மா, நான் கிளம்புறேங்க. மாப்பிள்ள நீங்க கண்மணியை கூட்டிட்டு முன்னாடி போங்க. நான் அந்த விவேக் பையன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உள்ள கூட்டிட்டு போனவங்க இன்னும் இவ்வளவு நேரம் ஆக்குறாங்களே. தப்பா ஏதாவது நடந்துடக்கூடாதுங்க. நீ பயப்படாத,
எதுவும் அங்க தப்பா நடக்காது. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அம்மா அப்பாவுக்கு எப்படிமா இருக்குது? தெரியலண்ணா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, உள்ளேயும் விட மாட்டேங்கிறாங்கண்ணா. அண்ணா இங்க பாரு, இதோ ஃபார்ம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதுல கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுக்க சொல்றாங்கண்ணா. ஐயோ நான் அண்ணா, வந்துட்டலம்மா, எனக்கு ரொம்ப நீ பயப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பெத்தவங்கள பாதுகாக்க தெரியாத பாதி ஆயிட்டு போனாடு. அடுத்தவன் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நான் புரிஞ்சுக்கலையே. நான் துரோகிமா, நான் துரோகி. யாரு என் வீட்டுக்கு வந்து சோத்துக்கே வழி இல்லைன்னு கேட்டு என் காலை பிடிச்சி கெஞ்சினா, அவனை நான் எட்டி உதச்சு அவமானப்படுத்தினேன். தியாகு ரொம்ப நல்லவுமா, அது நமக்கு தெரியாம போச்சு. மீனா வந்துட்டீங்களா? அப்பாவும் அம்மாவும் எப்படா இருக்கிறாங்க? ஐயோ சொல்லுங்கடா, டேய் சொல்லுங்கடா, நான் என்ன பண்ணுவேன்? தெய்வங்களே, இப்படி அவசரப்பட்டீங்களே. இப்போ எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, உங்களை என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்க. ஐயோ இப்படி அவசரப்பட்டீங்களே. கடவுளே, அவங்கள எப்படியாவது எங்களுக்கு திரும்பி கொடுத்துரு. என் உசுர வேணாலும் எடுத்துக்கோ. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? கார்த்தி, எங்களை மன்னிச்சிருங்க மாமா. உங்க அருமை தெரியாம நாங்க ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டோம். என் மாமா பேச்சு கேட்டு உங்க மேல தப்பான பழிய போட்டேன். நானே இந்த குடும்பம் பிரியறதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. வீடா, நீ என்ன மன்னிச்சிடுடி. கண்மணி, இப்போ எல்லாம் கை மீறி போச்சு. கடவுளே, எப்படியாச்சும் எங்க அப்பாவையும் அம்மாவையும் திரும்ப கொடுத்துரு கடவுளே. அவங்க எல்லாமே நாங்க எப்படி இருக்க முடியும்? டாக்டர், என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். எங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அவங்க குடிச்ச விஷம் அவங்களோட ரத்தத்தில் கலந்துருச்சு. ஆனால் அவங்கள என்னால் காப்பாற்ற முடியல. கடைசியாக அவங்க அவங்கக்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. அப்பா காசு என் கண்ணை மறைச்சிருச்சு. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. எப்படிலாம் வாழ்த்தி ஆளவத்தோட நினைச்சிட்டு தெரியுமாடா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை என்னால நிறைவேற்ற முடியலையாடா. அப்பா உன்னை பாதியிலே விட்டுட்டு போனேன். அப்பா நான் என்ன பண்ணுவேப்பா? கார்த்தி, கார்த்தி எங்கப்பா? இனிமேலாவது எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழுங்கப்பா. ஏப்பா, சொத்த பெருசா நினைச்சு சொந்தத்தை இழந்துட்டியா?
தியாகுவோட அம்மா அவனுடைய கருமுட்டை எனக்கு தானமாக கொடுத்தாயா? மகராசி கொடுத்துட்டு அவ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாடா. இங்க பாருடா, அவ கொடுத்த கருமுட்டை வழியா என் வயிற்றுல 2 பிள்ளைங்க நீங்க பிறந்தீங்கடா. ஆனா அவ பெத்த புள்ள தியாகுவ ஓரமா ஒதுக்கி வச்சுட்டீங்களேடா. இங்க பாரு, இங்க பாரு, என் வயிற்றுல பொறுக்காட்டியும் எங்களோட மூத்த புள்ள தியாகு தான்டா. அவன் தான்டா எங்க 2 பேருக்கு கொல்லி வைக்கணும். நீதான்ப்பா பார்த்துக்கணும், நீதான் பார்த்துக்கணும், எம்பாத நீதான் பார்த்துக்கணும்டா. ஐயோ லட்சுமி, என்னால தாங்க முடியலையே, நெஞ்செல்லாம் எரியுது. ஐயோ மீனா, என்னமா பண்றது? எல்லாம் இறைவன் செயல். அவங்க எங்கேயும் போகல, உங்க கூடவே தான் இருக்காங்க. தியாகு, நீயும் என்னை மன்னிச்சிடுப்பா. நானும் புத்தி கட்டி போய் ஏதோ போய் பேசிட்டேன். சரி, இனிமே ஆக வேண்டியதை பார்ப்போம். இனிமே நீதான்ப்பா இவங்களுக்கு காவல் தெய்வமா இருக்கணும். சரி வாங்க, ஆக வேண்டியதை பார்ப்போம். ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ பொழுதாகி போனதே இன்னும் தூக்கமா சொல்லாமல் போவது தாயே நியாயமா உயிர் தந்த தேவிக்கு உயிர் இல்லையோ பாலூட்டி பாத்தியே பாலூத்தலாமோ அன்னம் போட்ட என் தாயே உனக்கு அரிசி போட வந்தேன் என்ன நானே நொந்தேன் ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யார்
யாரோ யாரோ. மனுஷனா பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை போராட்டம் இருக்கத்தாங்க செய்யும். இந்த வாழ்க்கை போராட்டத்துல நம்மள 10 மாசம் சுமந்து பெற்ற தாயினா காலம் முழுவதும் நம்ம தோல்ல சுமக்கிறது தகப்பன். மற்றவங்களுக்காக பெற்றவங்களை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. அப்படி கைவிட்டீங்க, அதுதான் நீங்க வாழ்க்கையில செய்யற மிகப்பெரிய தவறு. நாடகத்தை அமைதியாக கண்டுகளித்த நாடக கலா ரசிகர்கள் அனைவருக்கும், சின்னப்புள்ளியூர் ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களது இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நாடகம் மிகச் சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் உதவி செய்த சின்னப்புள்ளியூர் ஊர் பொதுமக்களுக்கும், சின்னப்புள்ளியூர் இளைஞர் நாடக மன்றத்தாருக்கும் மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான நாடகம் வெற்றிகரமாக நடைபெற உதவிய மேடை அலங்காரம், சீன் செட்டிங்ஸ் அமைத்து கொடுத்து மிகச் சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மோகன் சீன் கம்பெனி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். மேலும் சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்தி இந்த நாடகம் வெற்றி பெற உறுதுணையாக இருந்த நடிகைகள் ராகினி சேலம் அவர்களுக்கும், மஞ்சு சென்னை அவர்களுக்கும், சுபத்ரா கொடைக்கானல் அவர்களுக்கும், ராதிகா சேலம் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை எங்களது இளைஞர் நாடக மன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகம் மிகச் சிறப்பாக உயிரோட்டமாக இருக்க உறுதுணையாக இருந்த இசையமைப்பாளர் டேவிட் சத்யா சேலம் அவர்களுக்கும் எங்களது இளைஞர் நாடக மன்றம் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நாடகம் வெற்றி பெற எங்களோடு பயணித்து எங்கள் மன்றத்தின் நடிகர்களை ஊக்குவித்து அவர்களது திறனை வெளிக்கொண்டு வந்து இந்த நாடகம் அருமையான முறையில் வெற்றி பெற உதவிய எம்டி சதீஷ்குமார் மாத்தூர், அவர் தான் இந்த நாடகத்தோட இயக்குனர். அவருக்கு உங்களோட சார்பாகவும் எங்கள் மன்றத்தோட சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வருஷம் தான் முதன்னு வந்திருக்காரு. எங்களை நடிகர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிக் கொடுத்து அவங்கள சிறப்பாக கையாண்டு அருமையான நடிப்பை கொண்டு வந்தார். அவருக்கும் அவரோட உறுதுணையாக இருந்த அவரது நண்பர்களுக்கும் இந்த நாடகத்துக்கு மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் முதலா இந்த சின்னப்புள்ளியூரை சேர்ந்த மூர்த்தி, கடைக்கார மூர்த்தி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அவர் தான் இந்த கதையாசிரியர். இந்த கதையை அரும்பாடுபட்டு எழுதி அந்த கதையை முதல்ல இந்த மேடையில் ஒரு அரங்கேற்றம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு எங்களுக்கு அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பெரிய பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறோம் அவருக்கு. எங்கள் மன்றத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அவர் மேன்மேலும் வளர இன்னும் இந்த மாதிரி பல கதைகளை எழுதி கொடுக்குறோங்கிறதுக்காக என்னோட அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். சதீஷ் மேலும் இந்த நாடகம் அமைதியான முறையில் நடைபெற உதவி செய்த கவுந்தப்பாடி காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நாடகம் இவ்வளவு சிறப்பாக நடைபெறணும்னா அதுக்கு பொருள் உதவி முக்கியம். அது நாங்கள் கேட்டு எங்கள் மண்டலத்திலேருந்து பசங்க போய் கேட்டு வேணுங்கிற அளவுக்கு அள்ளி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த சின்னப்புள்ளியூர் ஊர் பொதுமக்களுக்கும் நன்கொடைதாரர்கள் அனைவர்களுக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த நாடகத்தில் நடித்த நடிகர்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சொல்லி பாராட்ட முடியாது. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அற்புதமாக தங்களோட பல வேலைகளுக்கு நடுவில் ரொம்ப ஆர்வமாக அருமையான நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. அவங்களுக்கும் இந்த நாடக மன்றத்தின் சார்பாகவும் ஊர் கொத்துக்காரர் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற ஒப்பனை அலங்காரம் செய்த மேக்கப்பேன் அவர்களுக்கும், இன்னும் யாராவது விட்டு போயிருந்தாலும் மன்னிச்சுக்கங்க, அவங்க இந்த நாடகத்துக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேர்த்துக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
இது 57வது வருஷம் தொடர்ந்து நாடகங்களை நடத்தி 75வது ஆண்டு வரைக்கும் கொண்டு போய் 100 ஆண்டு வரைக்கும் கொண்டு போய் சிறப்பாக நடைபெறணும்னு சொல்லி இந்த நடிகர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எனக்கு வாய்ப்பளித்த சின்னப்பிள்ளையூர் இளைஞர் மாநாட்டுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அது இல்லாமல் ஒருத்தர் மறந்துட்டேன், உருமண்டவளத்துக்காரர் ஜெகநாதன் போட்டோ வீடியோ எடுத்தாரு, ஒளி பதிவு செஞ்சு கொடுத்துருக்காரு. அவருக்கும் எங்களோட இளைஞர் நாடக மன்றத்தின் சார்பாகவே எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வேற யாராவது விடுபட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கங்க, அவங்க எல்லாத்துக்கும் எங்க இதயம் கணித நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி.